வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது, அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. அதை நாங்க விடமாட்டோம். நாங்க இல்லை, நாம விட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும், வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல், இங்க இருக்கிறவங்களுக்கு அது மட புயல். கொஞ்சம் கவிதையா பேசணும்ல, அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல், இங்க வந்து அது மட புயல். ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம். மதத்தை சாராத என்னை போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத என்னை போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று மண்ணாதான் பழகிட்டு இருக்கிறோம். அப்புறம் இங்கே வந்து இப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத. அதனால தான் சொல்கிறேன், அது மத புயல் அல்ல, மட புயல். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க நாங்கள், எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா, இது எப்படி பண்ண முடியும்? நான் ஏன் வந்து அந்த மட புயல் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் தெரியுமா? மத புயலுங்கிற மட புயல் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னா, இப்போ பாம்பேக்கு நான் ஒரு ஷூட்டிங் போனேங்க. பாம்பேல பீஃப் ஸ்டாலே கிடையாது, பீஃப் ஸ்டாலே கிடையாது. அப்போ ஒருவருடைய உணவு எதை சாப்பிடலாம், நான் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறது டிசைட் பண்ண வேண்டியது நான் தானே. நீ எப்படி டிசைட் பண்ணல நான் என்ன சாப்பிடலாங்கிறத? இவ்வளவு ஆபத்து இருக்குது. மேலெழுந்த வாரியா பார்த்தா தெரியாது, ரொம்ப ஒத்துமையா இருக்கிறோம். இங்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்கள் நல்லபடியாக ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமை சீர்குலைந்து போகக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோக்கி தான் போகணும். இந்த மகா சிவராத்திரி நீங்கள் விழிப்புணர்வா இருந்தால் இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தி ஊட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை SMS-இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள். 8300083000. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.